ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணி எப்படி செடிகளுக்கெல்லாம் மண் மாற்ற போகிறோங்கிறத பார்ப்போம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் மாடி தோட்டத்தில் செடிகளுக்கெல்லாம் மண் எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அப்படியே செடிகளை வளர விட்டோன்னா அந்த மண்ணில் சத்து இல்லாமல் போயிடும், செடிகள் நல்லா வளராது. நம்ம கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை மண் மாற்றினா தான் அதில் வளர்கிற செடிகள் நல்லா வளரும். இப்போ அது எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தடவை மஞ்சள் சரியாகவே விளையல. போன தடவை ஒரே ஒரு மஞ்சளை தனியாக ஒரு தொட்டியில் வச்சுருந்தோம், நிறைய 1/2 கிலோ மஞ்சள் கிட்ட வந்தது. இந்த தடவை பாருங்கள், இது முருங்கையோடு சேர்ந்து வளர்ந்துருக்கு. அதனால் மஞ்சளும் சரியாக வரல, முருங்கையும் சரியாக வரல. அதனால் சரி, இந்த வருஷம் இதை பிரித்து எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் தனி தொட்டியில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். மஞ்சள் உள்ளே எவ்வளோ கிழங்கு இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், முருங்கை கூட அப்படியே குச்சி மாதிரி வந்துருச்சு. மஞ்சளில் இலை தான் நல்லா இருக்குது. இந்த ஒரு தொட்டிக்குள்ளே 2 மஞ்சள் செடி இருக்குது. பாருங்கள், இவ்வளோ தான் மஞ்சள் கிழங்கு இருக்குது. கிழங்கே இல்லை, வெறும் செடி தான் இருக்குது. அது எடுக்கவும் வரல, நிறைய வேர் பின்னிட்டு இருக்குது. தொட்டிகளும் வீணாயிடுச்சு. சரி, வேறு தொட்டியில் மாற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேராக சேர்ந்து இது பண்ணுறாங்க. இவங்க ராமகிருஷ்ணன் தஞ்சாவூரில் இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு செடிகளை பற்றிலாம் நிறையா தெரியும். நாங்கள் எப்போவுமே இந்த செடி சரி பண்ணுறச்ச இவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இதில் எல்லாம் மஞ்சள் கிழங்கே இல்லை, ஒன்றுமே இல்லை. இது வெறும் செடி தான் இருக்குது. மண் ஃபுல்லும் வெறும் வேராக இருக்குது. அதனால் இனிமேல் மஞ்சள் கிழங்கு நடுறதா இருந்தால் நீங்களும் தனித்தனி தொட்டியில் தனியாக வைங்க. இந்த மாதிரி நம்ம தொட்டி அப்படி இருக்குது, நிறையா தொட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றோட ஒன்று கலந்து வச்சோன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடுது. பாருங்கள், ஒன்றுமே இல்லை, வெறும் வேறு தான் இருக்குது. அவர் தட்டி எடுக்கிறார் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு கிழங்கு இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோதான் இருக்குது மஞ்சளே. அதெல்லாம் தனியாக எடுத்து இது பார்த்திங்கன்னா கருமஞ்சள். போன வருஷம் நாங்கள் கருமஞ்சளும் வளர்த்தோம். அது நல்ல செடி வந்தது. அதில் நிறைய மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சளை என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. உங்கள் யாருக்கும் இந்த கருமஞ்சளை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள், இது ஃபுல்லுமே கருமஞ்சள் தான். அப்படியே நிறைய வந்திருந்தது. அப்படி சின்ன சின்ன பல்பு மாதிரி குட்டி குட்டியாக நிறையா இருந்தது. அது அப்படியே தான் வச்சுருக்கோம் ஒரு தொட்டியில் எடுத்து. அது என்ன செய்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, அதனால் அப்படி வச்சுருக்கோம். உங்களில் யாருக்கும் அது என்னத்துக்கு யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ மஞ்சள் செடியெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு. இன்னொரு தொட்டிலையும் மஞ்சள் இருக்குது. பாருங்கள், அந்த தொட்டியே வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் வாளியிலலாம் வச்சு அதை மாடியில் வைக்கிறச்ச வெயிலில் ரொம்ப வெடிச்சிருது, வீணாக போயிடுச்சு. அதனால் சரி, இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ரோ பேக்லேயே இனிமேல் வளர்த்துக்கலாம், இந்த வாளியெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா சில சமயம் இந்த வாளிகளில் வைக்கிறது நல்லா இருக்குது. அது பக்கெட்டோட குவாலிட்டியோ என்னவோ தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சள் எல்லாமே சரி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இந்த தொட்டியில் இருக்க மஞ்சள்லேயும் கொஞ்சோண்டு கிழங்கு தான் இருக்குது. இதிலெல்லாம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. மண்ணும் பாருங்கள் ரொம்ப சத்து இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணி உரம் போட்டு வைக்கணும். இப்போ நாம் பார்க்குறதெல்லாம் கருணக்கிழங்கு செடி. நான் ஊர்லேருந்து கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். அதில் ரொம்ப பொடி பொடியாக இருந்தது. அதெல்லாம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு போய் ஊனி வச்சேன். அது நல்லா செடியாக வளர்ந்துருச்சு. நடுவில் ஒரு தடவை கூட நான் எடுத்தேன், அப்போ வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் தானாக முளைச்சதெல்லாம் தான் இது. இதெல்லாம் எப்படி எடுத்து எப்படி சரி பண்ணுறாருங்கிறது தான் இப்போ பார்ப்போம். சைடில் அப்படி கட்டுங்க. கிழங்கு இருக்கா இல்லையா தெரியல. இருக்கும் இருக்கு. கொஞ்சம் அப்படி இருந்தால் காமிங்க. பிஞ்சி கிழங்கா இங்கே அந்த தொட்டிலே போடுங்க. ஏன்னா அந்த தொட்டி இந்தாங்க, அந்த தொட்டியில் போடுங்க. பூச்சி இருக்குது சார் இதில். இலையெல்லாம் வேண்டாம், எதுக்கு?
இப்போ நம்ம பார்க்குறது சேப்பங்கிழங்கு. உடஞ்சிடாம தொட்டி உடஞ்சிடாம சைடில் கட்டுங்க. எல்லாம் போனால் பரவாயில்ல. இதில் ஏதாவது ரிசல்ட் இருக்கா? இல்லை, வெறும் இலை தானா இருக்குது? கிழங்கு இருக்குது. கிழங்கு மட்டும் தானே? காமிங்க, கிழங்கு மாத்திரம் ஒன்று காமிங்க. கையில் இலையோட காமிக்கணுமா? இங்கெல்லாம் வருவீங்க, உங்களுக்கு அனுப்புகிறேன் வீடியோ. பெரிய கிழங்கா இருக்குது. கட் பண்ணுறீங்களா? அந்த இலையே சமைப்பாங்க. இலை இருக்கட்டும். சூப்பர். அவ்வளோதான். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த தொட்டியில் இருக்க முருங்கையும் அப்படியே ஒடிச்சு எடுக்கிறாங்க. ஏன்னா நிறைய களை வந்துருச்சு, மண்ணுலேயும் சத்து இல்லை. பாருங்கள், முருங்கை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் சரி கீரை எடுத்துக்கலான்னு அப்படி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த தொட்டியில் இருக்க மண்ணெல்லாம் கொட்டிட்டு கொஞ்சம் உரம் மண்ணும் போட்டு அப்புறம் வேப்பம் புண்ணாக்கெல்லாம் போட்டாங்க. நான் இந்த முருங்கை கீரையை பார்க்குறதுக்குள்ளே அவங்க அதெல்லாம் போட்டுட்டாங்க. நான் எடுக்க முடியல. அதை மிக்ஸ் பண்ணி அதை போட்டு அந்த முருங்கையை வச்சுட்டாங்க. இப்போ பார்க்குறது வந்து எலுமிச்சை மரம். இதுதான் என்னுடைய ஃபேவரட் எலுமிச்சை மரம். 10-11 வருஷம் ஆச்சு இது எங்கள் வீட்டுக்கு வந்து. எப்போவுமே இது வந்து காய் காய்ச்சிருக்கும், பூவும் பூத்திருக்கும், நல்லா இருக்கும். எப்போவுமே பிஞ்சு விட்டுருக்கோம். பெரிய காயும் இருக்கும், பிஞ்சும் இருக்கும், பூவும் இருக்கும். பாருங்கள், தொட்டியே உடஞ்சிருச்சு. அதனால் சரி இதுக்கு வந்து மண் மாற்றிட்டு வேறு பெரிய தொட்டியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டி பத்தலை. அது பாருங்கள், வாளியே உடஞ்சிருச்சு. அதை உடச்சி தான் எடுக்கிறாங்க, எடுக்க முடியல. அப்படியே இத்து போச்சு பாருங்கள் வாடி. அப்படி நல்லா காய்க்கும். தோல் கூட லேசாக தான் இருக்கும். நான் கூட என்னோடய இதில் ரெசிபீஸில் 1-2க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சமயம் வந்து இதில் நிறைய காய்ச்சிது, ஊறுகாய் கூட போட்டிருக்கேன். ஒரு 10 காய்கிட்ட ஒரே சமயம் கிடையாது. இப்போ கூட பாருங்கள் காய் இருக்குது. அது எப்போவுமே இந்த மரத்தில் வந்து காய் இருக்கும். இதை தான் இந்த மாதிரி பெரிய ட்ரம்மில் வந்து வச்சிடலாம். காய் கூட தெரியுது, பார்த்துருப்பீங்க. பாருங்கள், நிறைய காய் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும் காய்ச்சி. சில சமயம் அப்படி எல்லோ கலர், க்ரீன் கலர், அப்படி கலராக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். அப்புறம் இது மாதுளை நாங்கள் ஈசிஆர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு வைக்க டைமே இல்லை. பாருங்கள், இலையெல்லாம் கூட கொட்டி போச்சு. அப்புறம் தான் இப்போ தான் அதை வந்து சரி பண்ணி வேறு மண் அப்படியே வாங்கிட்டு வந்தபடிக்கே அப்படியே பேக்கில் இருந்தது. நல்லா காயோடு தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் பார்க்காம அப்படி போச்சு. அப்புறம் இது வந்து லட்சக்கட்டைக்கீரைன்னு சொல்லுவாங்க. மூட்டு வலிக்கெல்லாம் இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு அழகுக்கும் இதை வைப்பாங்க. இது ஒரு சின்ன குச்சி மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோம். நல்லா தளைஞ்சிருச்சு. இதையும் ஒரு தொட்டிக்கு மாற்றி, ஃபஸ்ட்டு சின்ன தொட்டியில் இருந்தது. அப்புறம் இப்போ பறிச்சார் இல்லையா, அந்த மஞ்சள் எல்லாம் நான் வந்து ஒரு தொட்டியில் வச்சுருங்க, இன்றைக்கே வந்து செய்ய முடியாது எதுவும், அப்புறம் காஞ்சு போயிடும். அதனால் தொட்டியில் மண் போட்டு வச்சுருங்க, நான் வேணுங்கிறச்சே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதனால் எல்லா மஞ்சள் செடியும் ஒன்றா வச்சு அப்படியே மண் போட்டு வச்சுருக்காங்க. நல்ல இலை நல்லா அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி வச்சு காய்ச்சதெல்லாம் கூட நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். நிறைய காய்ச்சுது. இப்போ வந்து காய்க்கலை, நிறைய களை வேற வந்துடுச்சு. செடி கூட பாருங்கள் நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு வளர்றச்சு அவ்வளோ நல்லா இருந்தது. நான் ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். நாற்று தான் வச்சு வளர வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா செடி உயரத்தில் ஒரு மாதிரி இலையெல்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சு. அதனால் இனிமேல் வந்து அது காய்க்காது அப்படின்னு சொன்னாங்க. இனி வேறு நாற்று தான் வாங்கி வைக்கணும். ஆனால் பூவெல்லாம் கூட இருந்தது. அது பூத்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் காய்க்காது. அந்த காயும் சின்னதாக வரும் அப்படின்னு சொன்னாங்க.
அதனால் சரி எனக்கு எடுக்க மனசு வரல, பூச்சி வேற இருந்தது இலையிலலாம், அப்புறம் எடுத்து போட்டுட்டோம். அப்புறம் அந்த மண்ணெல்லாம் பாருங்கள் நல்லா உரம் போட்டு மிக்ஸ் பண்ணி மீதி இருக்க மண் எல்லாமே தொட்டியில் போடுறாங்க. போட்டுட்டு அப்புறம் இருக்கிற செடிகளெல்லாம் பார்த்து ஒன்றா கொண்டு வந்து அதில் நட்டு வச்சிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஜாதிப்பூ. பெருசாக 2 செடி வச்சுருந்தேன் ஜாதிப்பூவில். பெரிய செடி வந்து கருகி போச்சு. இது சின்ன தொட்டியில் இருந்தது தான் நல்லா இருந்தது. சரி அதை வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றிடுங்க அப்படின்னு. அதில் வந்து 2 பூ பூத்துதுன்னா கூட அப்படியே அந்த மாடியே அவ்வளோ வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை எல்லாம் கூட எனக்கு 100 பூக்கிட்ட எல்லாம் பூத்துது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இனி இந்த மாடியை வந்து சுத்தம் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி. என்கிட்ட பெரிய கருவேப்பிலையும் ஒன்று இருந்தது. அது என்னவோ கத்தி கருவேப்பிலை அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப வாசமே இருக்காது. இந்த கருவேப்பிலை இப்போ ஈஸியாக போகிறச்ச வாங்கிட்டு வந்தோம். அதை தான் வந்து இப்போ வச்சிட்ருக்காரு. எல்லாமே வந்து நம்ம மண் மாற்றி உரம் கொடுத்தோன்னா தான் அது நல்லா வருது. இல்லாட்டி நம்ம குழந்தைகளை பராமரிக்கிற மாதிரி தான் செடிகளும். நம்ம பார்க்கலைன்னா அப்படி போயிடுது. நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக எங்களுக்கு ரொம்ப டைம் இல்லாதனால பார்க்க முடியல. முன்னாடினா டெய்லியுமே போயிடுவோம் பார்க்க. இப்போ கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே விட்டாச்சு. சரி அதான் இதெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு இந்த வேலை பண்ணிட்டோன்னா அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து அப்புறம் பராமரிச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி தான் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் வேப்பம் புண்ணாக்கு. நாங்கள் முதல்லையே கொக்கோ பிட்டு அதெல்லாம் தான் போட்டு வச்சுருக்கோம், மண் அதெல்லாம். இப்போ வந்து உரம் மண்ணும் வேப்பம் புண்ணாக்கு மாத்திரம்தான் ஆட் பண்ணாங்க. அதை அவர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மண்ணுக்காக தான் நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா மொத்தமாக போட்டுக்கிட்டு மாடியில் இதுவாகிடும். அதனால ஒரு 4-5 தொட்டி மண்ணை எடுத்துக்கிட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எல்லாத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி தொட்டிகளில் போட்டு அந்த செடிகளை வந்து எடுத்து வச்சோம். இந்த மாதிரி பண்ணோன்னா செடிகளெல்லாம் நல்லா வளரும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பெரண்டை செடி. பெரண்டை வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. அதோட நுனி தான் கட் பண்ணி கையில் வச்சுருக்கேன். இப்போ கீரை பேக்கெல்லாம் சரி பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி கீரை பேக்கை சரி பண்ணி உரம் போட்டு வச்சாதான் கீரை நல்லா வளரும். கொஞ்ச நாள் ஒரு 2 அறுவடைக்கு பிறகு நம்ம மண் மாற்றி உரம் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நல்ல கீரைகள் வளரும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் தான் எங்கள் இப்போ செடியிலேருந்து எடுத்த சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மிச்சம் உள்ள டெரஸ் கார்டனை பார்ப்போம். தேங்க்யூ.